ஒரு 10 நிமிஷம் தூங்குறியா? சொல்லு. முழுசா 10 நிமிஷம் நீ தூங்கிருக்கன்னு சொல்லு. அப்படியே இருக்கு வேலைலாம். எப்படி செய்யறது? எப்படி சமைக்கிறது? எப்படி சாப்பிடுறது? கைரம்மா, கைரக்குட்டி, 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 எனக்கு பதில் சொல்லு. அங்க பாக்காத. செல்லம்மா, இங்க பாரு. குட்டி பொண்ணே, கொஞ்ச நேரம் தூங்குறியாடா? கொஞ்ச நேரம் தூங்கினா தானே அம்மா வேலை பாக்குறதுக்கு. சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து தாளிச்சு வதக்குறதுக்கு. இது வந்து மசாலா வந்து ஃப்ரை பண்றதுக்கு. இது வந்து 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அந்த சின்ன அன்னாச்சி பூ, அது 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வந்து தனியா, அப்புறம் கருவேப்பிலை, தேங்காய், ஒரு 4 வரமிளகாய். அதான் இதை வந்து ஃப்ரை பண்ணி அரைக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃபர்ஸ்ட் அதை வந்து வதக்கும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம், ஆயில் ஊத்துல. காரத்துக்கு வேற எதுவும் அந்த குழம்பு பொடியெல்லாம் அந்த ஆட் பண்ணல, மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ணல. வெறுமே அந்த 4 மிளகாவும் அந்த மிளகும் தான் இதுல காரமே. அவ்வளவுதான், செட்டிநாடு சிக்கனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மசாலாவை. ஆவி பறக்க பறக்க ரெடி ஆகுது. அவ்வளவுதான், ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஜார்ல மாத்திட்டு நம்ம அரைச்சிக்கணும் பேஸ்டா. கடாய் சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணுன்றதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். சால்ட் 1 ஸ்பூனு, பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கிட்டு அதையும் வதக்கணும் நல்லா. பெறமா சமையல் கத்துக்கிறாங்களாடி தங்கம். ஆமா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டேன், கொடுக்கணும். இது சிக்கன் போட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு நான் போயிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். கைராக்கு வந்து தால் ரைஸ், ப்ரொக்கோலி தால் ரைஸ்.
எப்பவுமே வந்துட்டு இந்த அவசர சமையல் தான் வந்து டேஸ்ட் வருது. அது எப்படின்னே தெரியல. பொறுமையா அமர உட்கார்ந்து இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அளவு கூட சரி அப்படி எடுத்து வச்சு சமைச்சோம்னா டேஸ்டே வர மாட்டேங்குது. இந்த கெஸ்ட் எல்லாம் வரும்போது மட்டும் வீட்டுல செய்யற ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது ஏன்னா அந்த ஹரிபரியில எடுத்து எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி இதை செய் அதை செய்யுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா செய்யற சமையலும் சூப்பரா வரும். சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg சிக்கன் இது. பேக்ரவுண்ட்ல பாட்டு வேற போயிட்டு இருக்குது, நல்ல பாட்டு. கைராமா இன்னும் கொஞ்சம் சத்தமா பாடுங்களேன், பாட்டு கேப்போம். சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் அரைச்ச மசாலா அதை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன்ல ஆல்ரெடி தண்ணி விடும், கொஞ்சம் வதக்கும் போது பார்த்தேன், ஆனா வந்து தண்ணி விடல. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நேத்தும் சிக்கனு இன்னைக்கும் சிக்கனு. ஏன்னா நேத்து சாப்பிட்டது சிக்கன் வந்து அவ்வளவு திருப்தி இல்லை அப்படி சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னதுனால சரி இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சிக்கன் செஞ்சிட்டு இருக்கேன். சால்ட் செக் பண்ணிக்கிறேன். அதான் சூப்பரா, அவ்வளவுதான். சிக்கன் எல்லாம் போட்டாச்சு, மசாலா போட்டாச்சு. இப்ப இது கொதிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும், கிரேவியா ரெடி ஆகுறதுக்கு. மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நடுவுல கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கும். பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் போயிட்டு. டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ரொம்ப பசியில இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் பிரிஞ்சு வந்து தெரியுதா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு சிக்கன் கிரேவி வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சா அப்படியே தலைய போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. முன்னாடியே ரைஸ் வச்சுட்டேன், பாப்பாவும் சாப்பிட்டாங்க. இப்ப நம்ம சாப்பிட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.